ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் உங்களை நான் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வசனம் சொல்லுகிறது, பலவீனனை அவர் பலவானாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். பலவீனத்தோடு தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து வரலாம். ஒருவேளை சரீரம் பலவீனமாக இருக்கலாம், இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராய் நின்று கொண்டு இருக்கலாம். ஆராதிக்க விடாதபடி சத்துருவானவன் பல சூழ்நிலைகளை நமக்கு எதிராய் அவன் கொண்டு வருவான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவைகளை எதிர்த்து நிற்க நம்மை அவர் திராணி உள்ளவர்களாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வேகமாய் உங்கள் மத்தியில் இந்த வாரத்திற்காக ஆசீர்வாதமாய் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை கொண்டு வந்தவர்கள் சங்கீதத்தின் புஸ்தகம் 71 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். சங்கீதக்காரன் மிக அருமையான 2 காரியங்களை இந்த இடத்துல அவன் பதிவு செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அநேக இக்கட்டுகள், அநேக ஆபத்துகளை நான் கண்டிருக்கிறேன். நாமும் கூட பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்லுகிற ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், என்னுடைய வாழ்க்கையில் நடுக்கங்கள், என்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள், என்னுடைய வாழ்க்கையில் இக்கட்டின் நடுவே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். சங்கீதக்காரனை குறித்து பார்க்கும் பொழுது, அவன் வளருகிற நாட்களிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ண பிறகு சவுல் அவனை தெள்ளுப்பூச்சியை வேட்டையாடுவதைப் போல வேட்டையாடி கொண்டிருக்கிறான். எங்கே தப்பி செல்வதென்று சொல்லி ஒவ்வொரு இடமாய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடிகிறது. இக்கட்டி நேரம் அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. நெருக்கங்கள், பிரச்சனைகள், கண்ணீர், கவலை, ஓடப்படுகிற ஒரு அனுபவம். மனிதர்களால் துரத்தப்படுகிறான். நம்பியிருந்த மனுஷர்கள் அவனை ஏமாற்றுகிறார்கள். ஒரு தள்ளப்பட்ட ஒரு அனுபவத்தில் சங்கீதக்காரன் வாழுகிறான். ஆனாலும் அவன் சொல்லுகிற விசுவாசத்தோடு சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், நீர் திரும்பவும் என்னை உயிர்ப்பிக்கிறீர். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இழந்து போன சூழ்நிலை, அடைக்கப்பட்ட வாசல்கள், திறக்க முடியாதபடி சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வந்திருக்கலாம், நெருக்கங்களை கொண்டு வந்திருக்கலாம், போராட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் வசனத்திலே சங்கீதக்காரன் மிக அருமையாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது, நீர் என்னை திரும்பவும் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒருவேளை உடைக்கப்பட்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இருதயத்தின் ஆழத்திலே நொறுக்கப்பட்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், என் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே, என் சூழ்நிலை இப்படி மாறிவிட்டதே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதே, குடும்பத்தில் போராட்டங்கள் வந்துவிட்டதே, இக்கட்டுகள் வந்துவிட்டதே, இந்த கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மிக அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். சந்தோஷத்தை இழந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் மறுபடியும் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் பிரச்சனையில் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். வியாதியோடு இருக்கிறீங்களா? வியாதியில் தேவன் ஒரு சுகத்தை கொடுக்க போகிறார். மறுபடியும் உங்களை அவர் எழும்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். 2வதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறான், திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுகிறீர். பிரச்சனை எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணீர் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் பரவாயில்ல, சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மறுபடியும் உங்களை எழும்ப பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நிச்சயமாய் இந்த வாரத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் விடுதலையை பார்க்க முடியும். ஆமேன். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்கும். தேவனுடைய வார்த்தை அடிக்கப்பட்டவர்களுக்கு, நொறுக்கப்பட்டவர்களுக்கு அது ஆறுதலை கொடுக்கும். இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இக்கட்டுக்குள்ளே நடந்து கொண்டிருந்த காரியங்கள், வேதனைக்குள்ளே இருந்த காரியங்களை ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ண போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது உடைந்து போன பொருட்கள் இருக்கும் அப்படின்னா, மனிதன் இப்பொழுது ஒரு லிக்யூட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
குயிக் ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கம்மை வாங்கி கொஞ்சம் ஒட்டிட்டோம் அப்படின்னா உடைந்து போன பொருட்களை என்ன பண்ணி வச்சிடலாம், ஒட்டி வச்சிடலாம். ஆனால் வசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? நொறுக்கப்பட்ட இருதயத்தை அது சீர்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கிறது. நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி பார்க்கும் பொழுது பிரச்சனைகளினாலே உடைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிறது. பிரச்சனைகள்னாலே நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு குடும்பத்திற்குள்ளே கடந்து வருமையானால், தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே கடந்து வருமையானால், எப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் தேவன் சீரமைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நான் சின்ன வயதாக இருக்கும் பொழுது ஒரு முறை என்னுடைய அப்பா ஊழியத்திற்காக பாரிஸுக்கு சென்றிருந்தார்கள். ஐரோப்பாவில் இருக்கிற பாரிஸ் பெரிய பட்டணத்திற்கு அவர்கள் சென்றிருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப் அதெல்லாம் கிடையாது. ஒன்றில் நம்ம ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணி கால் பண்ணி ஃபோனில் பேச முடியும், அப்படி இல்லைன்னா இமெயில் தான் அனுப்ப முடியும். அப்போ அந்த நாட்களில் எங்களுடைய வீட்டில் ஒரு சின்ன இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்ததுனால சில நாட்கள் எங்கள் அப்பாவுக்கு இமெயில் அனுப்புவோம். ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று அனுப்புகிறேன், எனக்கு இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரணும், அதில் முக்கியமாக ஒரு காரியம் எழுதியிருந்தேன், ஒரு டிஜிட்டல் கேமரா நீங்கள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு எழுதி வச்சுருந்தேன். ஸோ அது நடக்குமா நடக்காதா அந்த காரியம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் விரும்பின காரியத்தை அந்த லெட்டர்லாம் நான் எழுதி வைத்திருந்தேன். எங்கள் அப்பா ஊழியத்தை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த அவங்க யூஸ் பண்ண ட்ராலியை கொண்டு வந்த ட்ராலியை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு அழகான ஒரு பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. அப்பா எடுத்து என்னுடைய கரங்களை கொடுத்தார்கள். நான் ஏறத்தாழ அந்த டைமில் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருப்பேன்னு நினைக்கிறேன். எடுத்து கொடுத்த உடனே அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள அழகான ஒரு சோனி டிஜிட்டல் கேமரா அந்த டைமில் அதில் இருந்தது. சரி பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அந்த கேமராவை பார்த்தோன்னா பயங்கர மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் வீட்டில் இருந்த 2 பேட்ரி எடுத்துகிட்டு வந்தேன். அங்கங்கன்ட்டு தேடி 2 பேட்ரி எடுத்துகிட்டு வந்து வேகமாக அந்த கேமராவில் போட்டு பார்த்தேன். கேமராவில் போட்டு ஆன் பண்ணால் கேமராவில் க்ரீன் கலர் லைட் எரியும், சடனாக ஆஃப் ஆகிடும். சரி பரவாயில்ல, இந்த பேட்ரி வீக்காக இருக்கும் போல், சரி புதுசாக ஒரு பேட்ரி வாங்கி நம்ம அதில் போட்டு பார்த்துட்டோன்னா சரியாயிடும், இந்த பிரச்சனை நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். ஸோ கடைக்கு போனேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை, சின்ன ஒரு கடை இருந்துச்சு. அதில் போயிட்டு 2 நல்ல பேட்ரி கொடுங்க அப்படின்ட்டு புதிய பேட்ரி 2 வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அந்த கேமராவில் போட்டு ஆன் பண்ணால் மறுபடியும் ஆன் ஆச்சுது, உடனே ஆஃப் ஆகிவிட்டது. நான் நினச்சேன் அவ்வளோதான், இனி இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, பாரிஸ்லேருந்து கொண்டு வந்தது இனி மறுபடியும் பாரிஸில் போய் தான் அது சரி பண்ணணும் போல் இருக்குது, இனி இது நம்முடைய வாழ்க்கையில் ஃபிக்ஸ் ஆகாது, அவ்வளோதான் பிரச்சனை வந்துடுச்சு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, சரி நீ கவலைப்படாத, எதற்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கேமரா கடை ஒன்று இருக்குது, அவங்கக்கிட்ட போய் கேட்போம், இதை என்ன பண்ணலான்னு கேட்போம் அப்படின்ட்டு அந்த கடைக்கு நாங்கள் போகிறோம். கடைக்கு போனோன்னா அவங்க கேமராவை பார்த்தாங்க. பரவாயில்லையே, இவ்வளோ விலைக்குள்ள கேமராவா, ரொம்ப அருமையாக இருக்கிறதே, யாருக்கு இந்த கேமராவை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்பா சொன்னாங்க, என்னுடைய மகனுக்காய் நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னார்கள். அவர்கள் திருப்பி பார்த்தார்கள். ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேறு எந்த ரீசனும் இல்லை, கரெக்டான பேட்டரியை போட்டால் தான் இந்த கேமரா ஆன் ஆகும் என்று சொன்னார்கள். அப்படியா, என்ன கரெக்டான பேட்ரி அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, சாதாரண கிளாக்குக்கு போடுற பேட்டரியை இந்த கேமராவில் போட்டால் இந்த கேமரா ஆன் ஆகாது, அதே நேரத்தில் ஆல்கலைன் பேட்ரி என்று ஒரு பேட்ரி இருக்கிறது, அந்த பேட்ரி அந்த கேமராவில் போட்டால் தான் அந்த கேமரா ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னாங்க. உடனே ஆல்கலைன் பேட்ரி 2 வாங்கினோம். வாங்கி அந்த கேமராவில் போட்டு ஆன் பண்ணால் அருமையாக ஆன் ஆகி அது ரொம்ப அழகாக ஒர்க் ஆக ஆரம்பித்தது. இதே போல தான் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல பிரச்சனைகள் ஃபிக்ஸ் பண்ண முடியாத காரியங்களாக இருக்கலாம். இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், முக்கியமாக இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பத்தில் எங்கே திரும்பி பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், குடும்பத்திற்குள்ள போட்டிகள், குடும்பத்திற்குள்ள பயங்கரமான சூழ்நிலையில் கோர்ட் வாசல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வசனம் சரியாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீரானால், அந்த சுத்தமான வசனத்தை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது
அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை மாற்றி உங்களை புதிய மனுஷனாய் மாற பண்ணுகிறது. இந்த காலை நேரத்தில் 3 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எதனால் குடும்பங்களுக்குள்ள இந்த நாட்களில் இக்கட்டுகள் வருகிறது, எதனாலே நெருக்கங்கள் வருகிறது, வேகமாய் உங்கள் மத்தியில் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு குடும்பத்தை நான் சுட்டி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கு ஒரு அருமையான குடும்பம் ஒன்று இருக்கிறது. அவன் முதிர் வயதிலே தேவன் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார். அவருடைய பேர் ஈசாக்கு. ஈசாக்குக்கு அருமையான ஒரு மனைவி இருக்கிறார்கள், ரெபேக்கா. அவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் மலடியாக இருக்கிறார்கள், குழந்தை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஈசாக்கோ தேவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளும் அப்பா, என் விண்ணப்பத்தை கேளும், என் கண்ணீருக்கு பதில் தாரும், என்னுடைய குறைவுகளை மாற்றும் அப்பா, நிந்தனைகளை மாற்றும் என்று கேட்கிறார். அது நிமித்தமாய் தேவன் அருமையாக 2 பிள்ளைகளை ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறார். ஒருவனுடைய பேர் ஏசா, மற்றவருடைய பேர் யாக்கோபு. இன்றைக்கு இவருடைய குடும்பத்தில் ஏன் பிரச்சனைகள் வந்தது, ஏன் போராட்டங்கள் வந்தது என்று வேகமாய் 3 காரியங்களை இவருடைய குடும்பத்திலிருந்து நான் எடுத்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. ரெபெக்காள் இவ்விதமாய் சொல்லுகிறாள், அவள் கற்பத்தில் இருக்கும் பொழுதே என்ன ஆயுது, பிரச்சனை ஆரம்பிச்சிருது. கற்பத்தில் இருக்கும் பொழுதே யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் என்ன வருது, பிரச்சனை வருது. இன்னைக்கு குடும்பத்தில் எங்கே திரும்பி பார்த்தாலும் பிரச்சனைகள் தான். சில கூட்டங்களுக்கு போகும் பொழுது சிலர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, இப்பொழுதெல்லாம் கன்சீவாக இருக்கும் பொழுதே பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் சீட் புக் பண்ணிடுறாங்களாம். என்ன பண்ணுறாங்க, சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே, வயிற்றில் பிள்ளை இருக்கும்போதே கிண்டர் கார்டனில் சேர்க்கணுமா, அதுக்கு அட்மிஷன் ஃபார்ம் இருக்குது. ஸ்கூலில் சேர்க்கணுமா, அட்மிஷன் ஃபார்ம் இருக்குது. எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், எல்லாத்துக்கும் அட்மிஷன் ஃபார்ம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ரெபெக்கா இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், என் வயிற்றில் இருக்கும் பொழுதே ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனை இருக்கிறது. எதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது, எதனால் போராட்டங்கள் வருகிறது, 3 காரியங்களை வேகமாய் சொல்ல போகிறேன். முதலாவது பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஒரு காரியம் மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்குடைய வாய்க்கு ருசியாக இருந்தபடியினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான், ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். முதலாவது ஒரு காரியம், குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கான முதல் காரியம் என்ன தெரியுமா, பார்ஷியாலிட்டி. அவனுக்கு அதை செய்யணும், இவனுக்கு இவ்வளவு செஞ்சா போதும், அவன் இப்படி இருந்தா போதும், இவன் இப்படி இருந்தா போதும். பாரபட்சம் பார்த்ததினாலே ஈசாக்குடைய குடும்பத்தில் போராட்டம் வருது. ஏசா ஒரு வனசஞ்சாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காட்டில் போய் நல்லா வேட்டையாடுறவன், வேட்டையாடி அவங்க அப்பாவுக்கு ருசியான சாப்பாடை கொண்டு வர்றான். ஆனால் யாக்கோபோ வீட்டுக்குள்ளேயே அமைதியாக உட்கார்ந்துருக்கிறான். ரெபெக்காவுக்கு யாக்கோபுக்கு மேலே ரொம்ப பட்சமாக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய தகப்பனோ ஏசாவின் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார். முதல் பிரச்சனை அவங்க குடும்பத்தில் வந்ததுக்கான காரணமே இந்த பார்ஷியாலிட்டி பார்த்ததுனால. 2 பேரும் ஒற்றுமையாக இருந்திருப்போம் அப்படின்னா அந்த குடும்பம் இன்னும் நல்லா வளர்ந்துருக்கும். 2 பேரும் சமாதானமாக விட்டு கொடுத்து போயிருப்பாங்கன்னா இந்த குடும்பம் வேறு வகையில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஆனால் ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி போட்டுட்டு இருக்கிறான். அண்ணன் தம்பி போட்டி போட்டால் பரவாயில்ல, அப்பாவும் அம்மாவும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு சைக்கிள் இருக்கும் அப்படின்னா 2 பைதா சைக்கிளுக்கு இருக்கும். முன்னாடி இருக்கிற பைதா நான் முன்னாடி தான் போவேன், பின்னாடி இருக்கிற பைதா நான் பின்னாடி தான் போவேன் அப்படின்னா சைக்கிள் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் ஒழுங்காக போக முடியுமா? இதே போல தான் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாருன்னா ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் அந்யோன்யமாக இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி எவ்வளவோ கிறிஸ்தவ குடும்பங்கள் கோர்ட்டு வாசலில் உட்கார்ந்துருக்கிறாங்க.
எத்தனையோ கிறிஸ்தவ ஜனங்கள் கோர்ட்டு வாசல்ல என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை மாறணும்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுடைய குறைகளை அறிந்திருக்கிறார், அவர் உங்கள் நெருக்கத்தை அறிந்திருக்கிறார், உனக்கு ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார், உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நடைபெறுகிறது. அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வந்ததுக்கான காரணம், அம்மாவுக்கு 2வது பையனை பிடிச்சிருக்குது, அப்பாவுக்கு மூத்த பையனை பிடிச்சிருக்குது. சில குடும்பத்தில் பார்த்தா சொல்லுவாங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு செஞ்சால் நான் எங்கள் அம்மாவுக்கு செய்யணும், அங்கே அவ்வளவு செஞ்சால் இங்கே இவ்வளவு செய்யணும், அங்கே இங்கே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒற்றுமையோடு எந்த குடும்பம் காணப்படுகிறதோ, எந்த குடும்பம் ஆண்டவருக்குள்ள ஒற்றுமையாக வாழுகிறதோ, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் குடும்பத்தில் ஆசீர்வாதம் குறைந்து போகிறதுக்கான காரணமே இந்த பார்ஷியாலிட்டி பார்க்கறதுனால. இந்த பார்ஷியாலிட்டி பார்க்கறதுனால தான் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாட்களில் பார்க்க முடிகிறது. ஒரு முறை ஒரு திருச்சபையிலே ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு ஒரு வீட்டில் சாப்பிட்றதுக்காக என்னோடு கூட வந்திருந்த சகோதரர்கள் பாஸ்டருமாக ஒரு வீட்டுக்கு நாங்கள் கடந்து சென்றோம். ஒரு அழகான ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு தாயார் இருந்தார்கள். அவளிடத்துல கொஞ்ச நேரம் பேசிட்டு சரி ஜெபம் செய்வோம் என்று சொல்லி அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டேன், அம்மா உங்களுக்கு எவ்வளவு பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள், என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்று கேட்ட உடனே அவருடைய கண்களிலே கண்ணீரை பார்க்க முடிந்தது. அவருடைய கண்ணில் கண்ணீரை பார்க்க முடிந்தது. அவர்களை பார்த்து கேட்டேன், அம்மா என்ன ஆனது என்று கேட்டேன். அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், நாங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ளவர்கள் தான், பெரிய அளவுக்கு பெரிய பணக்காரர்கள் ஒன்றும் நாங்கள் இல்லை, சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் தான். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். சின்ன வயசில் மூத்தது ஒரு பொம்பளை பிள்ளை, 2வது ஒரு ஆம்பளை பையன். 2 பேரும் சந்தோஷமாக வளர்த்தோம். 12ஆம் வகுப்பு என்னுடைய மகள் முடித்தது உடனே அவள் எங்களை பார்த்து கேட்ட ஒரு கொஸ்டின், அம்மா நான் இனி பிஇ படிக்கிறேன், இன்ஜினியரிங் படிக்கிறேன், என்னை எப்படியாவது சேர்த்து விடுங்கள் என்று சொன்னாள். அப்பொழுது நாங்கள் சொன்னோம், நம்ம ரொம்ப வறுமையில் இருக்கோம்மா, பெரிய அளவுக்கு காசு நம்மக்கிட்ட இல்லை, உன்னை படிக்க வைக்கிறதுக்கோ எங்களிடத்துல பெரிய காசு இல்லை, தம்பியும் இருக்கிறான், அவனையும் படிக்க வைக்க வேண்டும், உனக்கு ஒரு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும், நாங்கள் பெரிய பணக்காரர்கள் அல்ல, ஏதோ சின்ன காசு இருக்குது, ஒரு சாதாரண படிப்பை ஒரு பிஏ லிட்ரேச்சரோ ஏதோ ஒரு படிப்பில் சேர்ந்து படித்து முடித்து விடுமா என்று சொன்னார்கள். அந்த பிள்ளை சரிமான்னு சொல்லி அவள் ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படித்து முடித்து விட்டாள். மகன் வளர்ந்து வந்தான். 12ஆம் வகுப்பு படித்து முடித்த உடனே கேட்டான், நான் இனி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று கேட்டான். கஷ்டத்தை பார்க்காமல் என்னுடைய தாலியை அடகு வைத்து என்னுடைய எல்லா காரியங்களும் நான் செலவழித்து சரி இவனை எப்படியாவது படிக்க வைத்தால் நமக்கு ஆறுதலாக இருப்பான், நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், நம்மை காப்பாற்றுவான் என்று நினைத்து நான் அவனை படிக்க வைத்தேன். சரியம்மா சந்தோஷம் என்று சொல்லினோம். இப்பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டோம். அந்த அம்மா கண்ணீரோடு சொன்னார்கள், என்னுடைய மூத்த மகளுக்கு திருமணமானது, அவளுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், சந்தோஷமாக அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். வாரத்துக்கு ஒரு முறை இந்த வீட்டில் வந்து என்னை பார்த்து விட்டு பேர பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவா, சந்தோஷமாக பார்த்துட்டு போயிடுவா. ஆனால் நான் என்னுடைய 2வது மகனை மலை போல நம்பினேன். அவனுக்கு ஒரு திருமணத்தை முடித்து வைத்தேன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் முடித்த உடனே கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆன உடனேயே அவனுக்கு ஐரோப்பாவிலே பெரிய வேலை ஒன்று கிடைத்தது, குடும்பமாக இருக்கிற வேலை ஒன்று கிடைத்தது. அவன் குடும்பமாக கல்யாணத்தை முடித்து அவன் ஐரோப்பாவுக்கு சென்று விட்டான். 1 வருடம் எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானமாக சென்று கொண்டிருந்தது. 1 வருடம் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. தினந்தோறும் இரவு நேரத்தில் என்னோடு கூட தொலைபேசியில் பேசுவான். தினந்தோறும் என்னுடைய கவலைகளை அவன் அறிந்து கொள்வான்.
பலவீனங்களை அறிந்து கொள்வான். ஆனால் இப்பொழுது 5 வருடங்களாய் அவன் என்னோடு கூட தொடர்பில் இல்லை பிரதர் என்று சொன்னார்கள். என்னுடைய மகளை நான் வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இன்னொரு வீட்டுக்கு தானே நீ போற, இனி நீ படித்து என்ன செய்ய போகிறாய் என்று நினைத்து அவளை சாதாரணமாக படிக்க வைத்தேன். ஆனால் அவள்தான் இன்றைக்கு என்னை கவனித்து கொண்டிருக்கிறாள். என்னுடைய தாலியை எடுத்து அடகு வைத்து அதை பிறகு விற்று கூட அவனை நான் படிக்க வைத்தேன், வெளிநாட்டுக்கு அனுப்பினேன். ஆனால் இன்றைக்கு அவன் மாமனார் வீட்டுக்கு வருகிறான். ஆனால் என்னுடைய வீட்டிற்கு அவன் வந்து 5 வருடம் இருக்கும் என்று என்னை பார்த்து சொன்னார்கள். நீங்கள் அவனுக்காய் ஜெபம் செய்யுங்கள் ஐயா. என்னுடைய குடும்பம் சேர்க்கப்படட்டும், என்னுடைய குடும்பம் இணைக்கப்படட்டும், என் குடும்பத்தில் பிரச்சனைகள் மாறட்டும், ஜோமனுங்கையான்னு கண்ணீரோடு இருந்தார்கள். அவர்களை பார்த்து சொன்னேன், அம்மா கவலைப்படாதீர்கள். கடந்து வந்த பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், இக்கட்டின் நடுவே நடந்திருக்கலாம், பொல்லாப்பு உங்களை எதிர்த்து வந்திருக்கலாம், பிரச்சனைகள் உங்களை எதிர்த்து வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்கள். செய்த தவறுகளை ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் பார்ஷியாலிட்டி பார்த்தது தப்பு தான்ப்பா, பாரபட்சம் பார்த்தது தவறுதான், என்னை மன்னித்து விடும் என்று தேவனுடைய சமூகத்தில் முட்டங்கால் இடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அந்த குடும்பத்திற்காய் ஜெபம் செய்துவிட்டு அவருடைய வீட்டில் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்து விட்டோம். நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு பிரச்சனை வர்றதுக்கான காரணமே இந்த பார்ஷியாலிட்டி பார்க்கறதுனால. ஈசாக்குடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்ததுக்கான காரணமே, முதல் காரணமே இதுதான். எனக்கு மூத்த பிள்ளைய பிடிக்கும், என் மனைவிக்கு 2வது பிள்ளைய தான் பிடிக்கும், இல்லைன்னா எனக்கு 2வது பிள்ளை தான் பிடிக்கும், ஆம்பளை பிள்ளை தான் பிடிக்கும், பொம்பளை பிள்ளை தான் பிடிக்கும். பார்ஷியாலிட்டியோடு வாழக்கூடாது பிரியமானவர்களே. கிறிஸ்தவ ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவன் விரும்புகிற காரியத்தை செய்கிறவர்கள் பார்ஷியாலிட்டி இல்லாமல் எல்லாரையும் சமமாக நேசிக்க வேண்டும், சமமாய் எல்லாரிடமும் அன்பாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழ போகிற வாழ்க்கை சில நாட்கள் தான். கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கையில் நாம் வாழப்போகிறோம், இந்த உலகத்தில் வாழப்போகிறோம். அன்பாக இருப்போம், ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் வாழுவோம், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக வாழுவோம். தேவனுக்கு பிரியமான பார்ஷியாலிட்டி பார்க்காத ஒரு குடும்பமாய் வாழுவோம். தேவன் நம்முடைய குடும்பத்தை எடுத்து நிலைநிறுத்த அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது ஈசாக்குடைய குடும்பத்தில் வந்த பிரச்சனை பார்ஷியாலிட்டி பார்க்குறான். 2வதாக ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கையிலையும் ரோமமில்லாத அவன் கழுத்தின் மேலையும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கைகளிலே அவள் கொடுத்தாள். முதல் பிரச்சனை அங்கே ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமே பார்ஷியாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. 2வதாக அவனுடைய குடும்பத்தில் வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? ஏமாற்றுகிற ஒரு அனுபவம் காணப்படுகிறது. ஈசாக்கு சொல்லுகிறார், ஏசாவை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய நாட்கள் முடிவுக்குள்ளே கடந்து வருகிறது, எப்படியாவது நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரெபேக்கா என்ன பண்ணுறா? இதை ஒட்டு கேட்குறா, அவங்க அப்பா பேசுகிறத ஒட்டு கேட்குறா. கேட்டுட்டு யாக்கோபை கூப்பிட்டு சொல்கிறா, உங்கள் அப்பா ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதம் ஏசாவுக்கு போகக்கூடாது. எதனால? பார்ஷியாலிட்டி பார்த்ததுனால. மூத்த மகனும் தன்னுடைய வயிற்றுல பிறந்த ஒரு பிள்ளை தானே. ஆனால் ஏசாவை அவர் ரிஜெக்ட் பண்ணுறா. யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும்படியாய், இவன் தவறு செய்யும்படியாய், ஏமாற்றும்படியாய் யார் பண்ணுறா?
ரெபேக்கா யாக்கோபை தூண்டி விடுகிறாள். ரெண்டாவது குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏமாற்றுகிற ஒரு அனுபவம், பொய் சொல்லுகிற ஒரு அனுபவம், உண்மை இல்லாத ஒரு அனுபவம். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் யார் உண்மையோடு இருக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். உண்மை இல்லாமல் போனதுனால யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய சகோதரனை போல அவன் வேஷம் போட்டு போகிறான். அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்படியாக போகிறான். யாரை ஏமாற்றுகிறான்? தன்னுடைய சொந்த சகோதரனை ஏமாற்றுறான். சொந்த சகோதரனை அவன் ஏமாற்றுகிறான். ஏமாற்றி அவங்க அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். நல்லா கவனிங்க, அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். ஆனால் ஒரு காரியத்தை கவனிங்க, எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுத்தான். 7 வருஷம் லாபான் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறான். லாபான் வீட்டில் அவனுக்கு ராகேலை ரொம்ப பிடிச்சிருக்குது. ராகேலை கல்யாணம் பண்ணும்படியாக முடிவு பண்ணுறான். ஆனால் கல்யாணம் அன்னைக்கு இரவு நேரத்தில் ராகேலுக்கு பதிலாக ராகேலுடைய சகோதரியை பிடிச்சு லாபான் உட்கார வச்சுட்டான். தகப்பனை ஏமாத்தலாம், ஆனால் தேவன் தொடர்ந்து வந்து அதற்கு பதிலை கொடுப்பார். தேவன் சொல்லுகிறார், எதை விதைக்கிறாயோ அதே அறுப்பாய். யாக்கோபு ஏமாற்றத்தை விதைத்தான். சகோதரனுக்கு எதிராய் ஏமாற்றி கொண்டு திரிந்தான். அவனுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கினா நல்லா இருந்துடலாமே நினைச்சான். ஆனால் லாபானுடைய வீட்டில், சொந்த தாய் மாமனுடைய வீட்டில் 7 வருஷம் அடிமையாக கிடந்தான். உங்கள் வாழ்க்கையில் சகோதரர்கள் இருக்கிறார்களா? பிரச்சனை வேண்டாம், சாஃப்டாக போயிடுங்க. வாழ போகிற கொஞ்ச நாள் சந்தோஷமாக ஒற்றுமையாய் தேவனுக்கு பிரியப்படுகிற வாழ்க்கையை வாழுவோம். யாரையும் ஏமாற்றாதீங்க. வாழ்க்கையில் ஏமாற்றுகிற உள்ளம் உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கடந்து வர முடியாது. எவ்வளவுதான் பரிசுத்தமாய் வெளியே தன்னைத்தானே காட்டி கொண்டாலும், சபைக்கு வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஆனால் சொந்த சகோதரோடு கூட உனக்கு ஐக்கியம் இல்லை என்றால், அவனை ஏமாற்றுவாய் என்றால் தேவனுக்கு அது பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது, சகோதரர்கள் ஒரு மனமாயிருப்பது, சகோதரர்கள் விட்டு கொடுத்து வாழுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாக இருக்கிறது. விட்டு கொடுத்து போங்க. பிரச்சனை வருதா ஏமாற்ற வேண்டாம், நல்லா இருந்துட்டு போட்டோம். என் அக்கா தானே, என் தங்கச்சி தானே, என்னுடைய அண்ணன் தானே, என்னுடைய தம்பி தானே, சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். விட்டு கொடுக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. ஆனால் கெட்டு போகிறவன் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டான். தான் பிடித்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பான். தன் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஈசாக்குடைய வாழ்க்கையில், அவனுடைய குடும்பத்தில் பிள்ளைகளால் பிரச்சனை வந்ததுக்கான காரணம் ஏமாற்றுகிற ஒரு உள்ளம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. என்ன வந்தாலும் ஏமாத்தாதீங்க. சொன்ன வார்த்தையில் ஆண்டவர் எப்படி உண்மையாக இருக்கிறாரோ அதே போல உண்மையாக இருந்து பாருங்கள். தேவன் உங்களை உயர்த்தவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒரு நாள் ஒரு பிரெட் செய்கிற ஒரு மனுஷன், அப்பம் செய்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு பேக்கரிக்கு வந்து எனக்கு ஒரு 1/2 கிலோ பட்டர் கொடுங்க, வெண்ணெய் கொடுங்கள் என்று கேட்டான். உடனே அங்கே இருந்தவங்க 1/2 கிலோ பட்டரை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே இவர் சொன்னார், நான் பிரெட் செய்கிற கடையை வச்சுருக்கிறேன், ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ பிரெட்டை கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு 1/2 கிலோ பட்டரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டார். ஒவ்வொரு நாள் இதே போல் வருவார், 1/2 கிலோ பிரெட்டை கொடுப்பார், 1/2 கிலோ பட்டரை வாங்கிட்டு போயிடுவார். இது டெய்லி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு பட்டரை வாங்கிட்டு போனவர் இந்த கடைக்கு பயங்கர கோபமாக வந்தார். கோபமாக வந்து சொன்னார், உங்ககிட்ட என்னைக்கும் 500 கிராம் பட்டர் வாங்கிட்டு போகிறேன், ஆனால் இன்னைக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது 400 கிராம் பட்டர் தான் இருந்துச்சு அப்படின்னாரு.
என்ன சொன்னார்? உங்ககிட்ட நம்பி 500 கிராம் இருக்குன்னு வாங்கிட்டு போனேன், ஆனால் நீ கொடுக்குற பட்டர் 400 கிராம் தான் இருக்குது. இவ்வளவு நாளும் நீ என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிற? ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கிற. என்கிட்ட 500 கிராம் பிரெட்டை வாங்கிட்டு நீ என்ன பண்ணியிருக்கிற? 400 கிராம் கொடுத்துருக்கிற. இது எப்படி நியாயம் என்று சொல்லி அவனிடத்துல சண்டை போட்டுட்டு இருந்தார். இந்த மனுஷன் உடனே சரியா அந்த பட்டரை கொடுங்க அப்படின்ட்டு அந்த வெயிட் மிஷினில் 500 கிராம் கல்லை எடுத்து வச்சு வெயிட் போட்டு பார்க்குறாரு. அவர் சொன்னது சரிதான், 400 கிராம் தான் அந்த பட்டர் இருந்துச்சு. ஒன்று அவரை பார்த்து சொன்னாங்க, ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், ஆனால் நான் ஒரு காரியத்தை செய்தேன். நீங்கள் என்றைக்குமே 500 கிராம் பிரெட்டை கொண்டு வர்றீங்க, நான் அந்த பிரெட்டை தான் திராசில் வச்சு இன்னொரு பக்கம் பட்டரை வச்சு கொடுக்குறேன். சரி உங்கள் பிரெட்டை டெஸ்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு பிரெட்டை தூக்கி வச்சா பிரெட்டு 400 கிராம் தான் இருந்துச்சு. அப்போ இதில் ஏமாத்துனது யாரு? அந்த பிரெட்டு விற்றவன் தான் ஏமாத்தி இருக்கிறான். உடனே சொன்னாராம், நீங்கள் பிரெட்டு 400 கிராம் கொண்டு வந்ததுனால நான் கொடுத்த பட்டர் எவ்வளோ கிலோல இருந்துச்சு? 400 கிராம் இருந்துச்சு. நீ எதை விதைக்கிறாயோ அதையே உன்னுடைய வாழ்க்கையில் அறுத்து கொண்டு இருக்கிறாய். ஏமாற்றி இருக்கிறாயானால் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே இனி நான் உண்மை உள்ள வாழ்க்கையை வாழுவேன், இனி உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுவேன், உமக்கு உகந்த வாழ்க்கையை வாழுவேன், இனி மாய்மாலமான கிறிஸ்தவனாய் இல்லாமல் உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற ஒரு கிறிஸ்தவ மனுஷனாய் வாழுவேன். உண்மை உள்ளவனாய் வாழ்ந்து பாருங்கள். தேவன் இக்கட்டி நேரத்தில் உன்னை மறுபடியும் உயர்த்த அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக, ஈசாக்குடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்ததற்கான முக்கியமான காரியம் ஏமாற்றுகிற அனுபவம் காணப்பட்டுச்சு. ஏமாற்றுகிற அனுபவம் குடும்பத்துக்குள்ள இருக்குதா? ஏமாற்றாதீங்க, உண்மையாக வாழ்ந்துருங்க. இதுவரை ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம், புருஷனை ஏமாத்தி இருக்கலாம், மனைவியை ஏமாத்தி இருக்கலாம், பிள்ளைகளை ஏமாத்தி இருக்கலாம், பெற்றோர்களை ஏமாத்தி இருக்கலாம், குடும்பத்தை ஏமாத்தி இருக்கலாம். ஏமாத்தாதீங்க, சொன்ன வார்த்தைகளை உண்மையாக இருங்க. தேவன் குடும்பத்தை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இயேசுவோடு ஒரு மனுஷன் இருக்கிறான். இயேசுவோடு அவருடைய வார்த்தையை கேட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் பேர் என்ன தெரியுமா? யூதாஸ் காரியோத். ஹல்லேலூயா. தேவனுடைய சபையில் இருக்கிறது போலயே இருக்கிறான், பரிசுத்தமான மனுஷனை போலயே இருக்கிறான். ஆனால் இயேசுவை 30 வெள்ளிக்காசுகளுக்காய் அவன் காட்டி கொடுக்கிறான். ஏமாற்றுகிறான், ஏமாற்றுகிற இருதயத்தோடு வாழ்கிறான். அவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எல்லா சீஷர்களும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆனால் யூதாஸ் காரியத்தோ தன்னைத்தானே மாய்த்து அவன் இறந்து போனான். சூசைட் பண்ணிக்கிட்டான். அவனால் வாழ முடியலை. இன்னைக்கு உண்மை இல்லாமல் போகிறதுனால நிறைய குடும்பத்தில் மரணங்கள், உண்மை இல்லாமல் போகிறதுனாலே நிறைய குடும்பங்களில் கண்ணீர், உண்மை இல்லாமல் போகிறதுனாலே நிறைய குடும்பத்தில் வருத்தங்கள், உண்மை இல்லாத காரணத்தினால கோர்ட்டு வாசலில் கிறிஸ்தவ ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் வேறு பிரித்திருக்கிறாரே. ஆனால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள இரண்டாவதாக குடும்பத்தில் இருக்கிற வேண்டிய முக்கியமான ஒரு குணாதிசயம் உண்மை உள்ள அனுபவம். உண்மையோடு வாழுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தின் 2வது பகுதியில் வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டிருந்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் காரியத்தை செய்தார். மூத்த குமாரன் ஏசா அல்லவா, அவனை ஆசீர்வதிக்கும்படியாக காரியத்தை செய்கிறார். ஆனால் அந்த தாயின் சூழ்ச்சிப்படியாக தாய் யாக்கோபை தவறாக கைட் பண்ணபடினால, நீ ஏமாற்று, ஒன்றும் இல்லை, நமக்கு தேவை ஆசீர்வாதம், எவன் கேடு கட்டு நாசமாக போனால் நமக்கு என்ன, அவன் குடும்பத்தில் சாவு விழுந்தா நமக்கு என்ன, நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டான். அதனால அந்த குடும்பம் உடைக்கப்படுது.
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விட்டான். இப்பொழுது ஈசாக்கு மரிக்கும் தருவாயில் அவர் இருக்கிறார். நல்லா கவனிங்க, அவர் சாகிற கண்டிஷனுக்கு வந்துட்டார். வயசாகி விட்டது, மரிக்கும் தருவாயில் அவர் இருக்கிறார். நல்ல ஒரு காரியத்தை பாருங்க, ஏசா யாக்கோபை கொல்லணும்னு நினைக்கிறான். அவன் கொல்றதுக்காக எந்த ட்ரையலும் பண்ணலை. ஆனால் ஒரு பக்கத்தில் ஏசா ரொம்ப நல்ல மனுஷன். ஏன் தெரியுமா? அவங்க அப்பா சாகிற கண்டிஷனில் இருக்கிறனால அவர் செத்ததுக்கு பிறகு யாக்கோபை நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு தான் யோசிக்கிறான். அந்த வசனத்தின் முதல் லைனில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கும், யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து தன் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அவர் என்ன பண்ணுவார்? சீக்கிரமாக மரிச்சிருவார். மரித்ததுக்கு அப்புறம் இவனை எப்படியாவது கொன்றலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்? யோசிக்கிறான். ஆனால் மறுபடியும் இந்த தாய் ஒரு தவறை பண்ணுறான். என்ன பண்ணுறா தெரியுமா? அவன் உன்னை கொன்றுவான், அவன் பயங்கரமான ஆள், அவன் உன் அண்ணனாக இருந்தாலும் உன்னை தெள்ளு பூச்சியை வேட்டையாடுறது போல் வேட்டையாடி கொன்றுவான், அவன் ஒரு வன சஞ்சாரி, நீ இங்கே இருக்காத, இங்கே இருக்கிறது உனக்கு சேஃப் இல்லை, உன்னுடைய மாமா வீட்டுக்கு போயிரு அப்படின்ட்டு விரட்டுறா. பிரச்சனை மறுபடியும் அதிகரிக்குது. அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் படித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? செய்த தப்பு யார் தான்? யாக்கோபு தான். யாக்கோபுக்கு மேலே தான் தப்பு இருக்குது. யாக்கோபு என்ன பண்ணியிருக்கலாம்? ஏசா கிட்ட போய் நான் செய்தது தவறு தான், என்னை மன்னித்து விடு என்று கேட்டிருக்கலாம். இந்த நாட்களில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் அது மீண்டும் அதிகரிக்க அது குறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? செய்து தப்பாக இருக்கும், அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு 100க்கு 100 தெரியும். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இங்கிலீஷில் 3 வார்த்தை உள்ள ஒரு வார்த்தை, ஈகோன்னு சொல்லுவாங்க. அதை விட்டு கீழே இறங்கவே மாட்டான். இந்த ஈகோ ஒரு நாளும் தேவ பிள்ளைகளை பரலோகம் கொண்டு போகாது. இந்த பிரச்சனை ஒரு நாளும் பரலோகம் கொண்டு போகாது. இந்த உலகத்தில் காண்கிற பொருட்கள் ஒரு நாளும் பரலோகத்துக்கு நீங்கள் கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற காரியம் ஒன்றும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. எப்படி வெறுமையாக வந்தீர்களோ அப்படியே இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போக போகிறீங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறான், ஆள் பலன் இருந்தால் அதை செஞ்சிடலாம், பண பலன் இருந்தால் அதை செஞ்சிடலாம், நமக்கு அவங்க இருந்தால் என்ன பிரயோஜனம், இவங்க இருந்தால் என்ன பிரயோஜனம். ஆனால் இந்த இடத்துல யாக்கோபு என்ன பண்ணுறான்னு தெரியுமா? அம்மாவுக்கு வார்த்தையை கேட்டுட்டு ஒன்றும் சொல்லாமல் பயந்து ஓடிட்டான். அவன் ஒரு வார்த்தை ஏசா கிட்ட வந்து, ஏசா நானும் உன் சகோதரன் அல்லவா, ஒரே தாயின் கற்பத்தில் தானே 2 பேரும் பிறந்தோம், ஒரே வயிற்றில் தானே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், ஒரே பிள்ளைகளாக தானே வளர்ந்தோம், அம்மா சொன்னதுனால இந்த தப்பை செஞ்சுட்டேன், என்னை மன்னித்து விடு என்று கேட்டிருந்தால் ஒருவேளை இந்த அதிகாரமே இந்த வசனமே மாறி போயிருக்கும். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், யாக்கோபு மன்னிப்பு கேட்கல, அதுக்கு பதிலாக அவன் பயந்து ஓடி போகிறான். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா? ஒருவேளை நீங்கள் தவறு செய்திருந்தால் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுருங்க. நான் செஞ்சது தவறு தான், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேளுங்கள். நிச்சயமாய் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் உங்களை சேர்த்து கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய மகன் மனைவியோடு கூட ஊழியத்தை செய்யும்படியாய் இன்னொரு கிராமத்திற்கு கடந்து செல்லுகிறார். அந்த கிராமத்துக்கு செல்ல வேண்டுமானால் ஒரு காட்டுக்கு நடுவில் தான் கடந்து செல்ல வேண்டும். ஒரு பெரிய ஒரு காட்டை கடந்து தான் செல்ல வேண்டும். காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பையன் அப்பாவை பார்த்து கேட்கிறான், அப்பா இந்த காட்டுக்குள்ளே திருடர்கள் இருப்பார்களே, திருடர்கள் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவங்க அப்பா சொன்னாங்க, எப்பா திருடங்க இருந்தால் கவலைப்படாத, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை காப்பாற்றுவார், அவர் நம்மை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். சரி பரவாயில்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு இடம் வந்த உடனே அவங்க அப்பா மனைவியும் மகனையும் பார்த்து சொல்கிறாங்க, இங்கே ஏதோ திருடர்கள் இருப்பதை போல சத்தம் கேட்கிறது,
கொஞ்சம் காத்திருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே 2 திருட்டு பயலுவ கத்தியை தூக்கிட்டு முன்னாடி நிற்கிறான். உன் கையில் வச்சுருக்கிற பொருள், சாப்பாடு, பண காசு, நீ கையில் போட்டிருக்கிற எல்லாத்தையும் கலத்தி வச்சாதான் உன்னை உயிரோடு விடுவேன்ட்டு அவன் நிற்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவர் சொல்கிறார், எப்பா ஊழியத்துக்கு போகிறேன், அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காசு வச்சுருக்கிறேன், கொஞ்சம் சாப்பாடு வச்சுருக்கிறேன், ஏழப்பட்ட ஜனங்கள் ஐயா, அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு வச்சுருக்கிறேன், எப்படியாவது விட்டுருங்கன்னு கதறாரு. அவன் சொல்கிறான், இல்லை, நான் உன்னை விடமாட்டேன், உன்னை கொலை செய்ய போகிறேன்னு நிற்கிறான். இந்த பையன் பயங்கரமான ஆள் பாருங்க. சைடில் இருக்கிற ஒரு மரத்தில் அழகான ஒரு தேன் கூடு இருக்கிறதை பார்க்குறான். வேகமாக ஒரு கல் எடுத்தான், அந்த தேன் கூட்டுக்கு மேலே பட்டால்னு எரிஞ்சான். தேனெல்லாம் வேகமாக வந்து 2 திருடலையும் சூழ்ந்து கொண்டது, அவளை சுற்றிட்டு இருக்குது. பையன் பார்த்து சொல்கிறான், அப்பா நம்ம ஓடி விடுவோம். அம்மாவை பார்த்து சொல்கிறான், அம்மா தப்பிச்சிருவோம் அப்படின்ட்டு 3 பேரும் ஓடுறாங்க. ஓடும் பொழுது அந்த திருடன் சத்தம் போடுறான், ஐயோ மேலெல்லாம் கடிக்குதே, என் சரீரமெல்லாம் புண்ணாகி கொண்டு இருக்கிறதே, இந்த கடியை தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறான். இந்த சத்தத்தை கேட்டு அந்த போதக பையனை பார்த்து சொன்னார், அப்பா நம்மளை போல அவனும் ஒரு மனுஷன்தான், நம்மளை போல அவனுக்கும் வலினா ஒன்று இருக்குமே, அவனை நாம் காப்பாற்றுவோம். அந்த பையன் சொன்னான், அப்பா நம்மளை கெட்டி கொலை செய்ய வேண்டும் என்று அல்லவா இருந்தார்கள், அவங்கள நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்களாப்பா அப்படின்னு கேட்டான். இவர் சொன்னார், இல்லைப்பா ஆண்டவர் அதை தான் சொல்லியிருக்கிறாரு, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள், மன்னியுங்கள், மன்னித்து பாருங்கள் என்று சொல்லுகிறாரே, நாம் அவர்களை மன்னிச்சிருவோம் அப்படின்ட்டு வேகமாக ஓடுறான். வேகமாக ஓடி அந்த தேனீக்களெல்லாம் துரத்தி விடுகிறான். துரட்டிட்டு அவர்களை காப்பாற்றுகிறான். காப்பாற்றினோன்னா அவர் கேட்குறாரு, ஐயா நாங்கள் தவறு செய்தோம், ஆனால் நாங்கள் கஷ்டப்படும் பொழுது எப்படியா உங்களுக்கு வரணும்னு தோணுச்சு. உடனே அவர் சொன்னாராம், இயேசு எனக்காக இந்த சிலுவையில் ரத்தம் சிந்தினார், இயேசு என்னை மன்னித்தார், நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொன்னானாம். அவர் கேட்டார், யார் அந்த இயேசு, அவர் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? இயேசுடைய காரியங்களை சொன்னார். அவனும் திருச்சபையில் ஒரு விசுவாசியாக மாற்றப்பட்டான். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் மன்னிப்பு என்கிற ஒரு வார்த்தை, மன்னிப்பு என்கிற ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருமையானால் அவனை தேவன் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களில் குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுவதற்கான காரணம் மன்னிப்பு இல்லை, மன்னிக்க பழகலை, மன்னிக்க விருப்பம் இல்லை. ஆண்டவர் சிலுவையில் நம்முடைய பாடுகளுக்காய், நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய சாபங்களுக்காய் அவர் திரு ரத்தம் சிந்தினார், தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். மன்னிங்கள், மற்றவர்கள் தவறு செய்திருந்தாலும் அவர்களை மன்னிப்போம். தேவன் இந்த வாரத்தை செழிப்புள்ள வாரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண பண்ணினீர், ஆனால் திரும்பவும் என்னை உயிர்ப்பித்தீர், மறுபடியும் என்னை எழுப்புகிறீர், மறுபடியும் என் பிரச்சனைகளை மாற்றுகிறீர், என் வியாதிகளை மாற்றுகிறீர், நெருக்கங்களை மாற்றுகிறீர், கடன் பிரச்சனையை மாற்றுகிறீர், இன்னும் மீண்டும் எழுப்புகிறீர். அப்பா பாதாளத்திலிருந்து உயிரை எழும்ப பண்ணுகிறீர். இந்த வாரத்தை தேவன் ஆசீர்வதியும். 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறேன். முதலாவது, குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கான காரணம் பார்ஷியாலிட்டி, பாரபட்சம் பார்க்கறதுனால பிரச்சனை வருது. 2வதாக ஒரு காரியம் ஏமாற்றுகிற ஒரு அனுபவம், ஏமாற்றுகிற ஒரு குணாதிசயம். 3வதாக பார்க்கிறோம், தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்டுருங்க. ஈகோவோட வாழாதீங்க, அதை கொண்டு போக முடியாது. தேவன் பிரியப்படுகிற அன்பில், தேவன் விருப்பப்படுகிற அன்பில் வாழுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களை கேட்பார், விடுதலை கொடுப்பார், உயர்த்துவார்.